ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பால் பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டில் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 5-6 முந்திரி பருப்பு வறுத்துக்கணும். ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பிளாக் கிஸ்மிஸ் பழம் நான் வதக்கிக்க போகிறேன். அது நல்ல பொள்ளி வந்ததும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 3/4 கிளாஸ் ஜவ்வரிசி நல்லா வறுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் லாஸ்ட்டில் தான் போடுறது. இதை ஃபஸ்ட்லேயே பண்ணி வச்சுட்டா வேலையெல்லாம் சீக்கிரம் முடியும். அதுக்காக தான் 3/4 கிளாஸ் ஜவ்வரிசி நல்லா வறுத்துக்கோங்க. அது பொள்ளி வாரதும் நம்ம டைரெக்டாக இன்றைக்கி நான் குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் நெய் சேர்க்குறது. இன்னும் டைரெக்டாக குக்கரில் வேக வைக்க போகிறோம். 3 லிட்டர் குக்கர் எடுத்து இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 4 விசில் அடிக்கணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கணும். கரெக்டாக 3 கிளாஸ் தண்ணி வச்சு லிட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி பண்ணால் குயிக்காக வேலை முடியும். இது விசில் போட்டு ரெடி ஆனதும் நம்ம திருப்பியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடாய் வச்சுட்டு சேமியா வறுத்துக்க போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 2 கிளாஸ் சேமியா சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். இதே மாதிரி 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 3/4 கிளாஸ் ஜவ்வரிசிக்கு 2 கிளாஸ் சேமியா. ப்ரௌன் கலர் ஆகியாச்சு. ஜவ்வரிசி வெந்து விசிலெலாம் ஆறியாச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். திருப்பியும் நம்ம சேமியா வறுக்கிற அந்த டைமில் குக்கரில் வச்சுருக்க ஜவ்வரிசி ரெடி ஆனதும் குக்கர் விசில் ஆறுன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சேமியா சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேமியா சேர்க்காதீங்க. இந்த டைமில் சேமியாவை சேர்த்தாச்சு. 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். கரெக்டாக 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் ஜவ்வரிசி கட்டி பிடிக்கும். கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு தான் லிட்டில் க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கணும். அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் அடிக்கட்டும். இது அடிக்கிற இந்த டைமில் இனி வேறொரு அடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பால் காய்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 1/2 லிட்டர் பால் வேணும். அதை சேர்த்து நல்லா காய்ச்சிக்கணும். 1/2 லிட்டர் பாலில் 2 கிளாஸ் தண்ணியோ 3 கிளாஸ் தண்ணியோ சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் தான் எடுத்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கரையட்டும் சர்க்கரை. அதுக்காக கிளறி விட்டுக்கோங்க. விசில் எல்லாம் ஆறுன அப்புறம் நம்ம சேமியா ஜவ்வரிசி எல்லாம் வந்தாச்சு. நம்ம இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேன்ல அதை ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக குக்கரில் ஊற்றிக்க போகிறோம். அப்போ நம்ம சீனியெல்லாம் ஃபஸ்ட்லேயே போட்டாச்சு, அதனால் இந்த டைமில் போட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. பால் பாயசம் ரெடி ஆயாச்சு. இனி நம்ம கரண்டி போட்டு கிளறி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுற இந்த டைமில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. 4 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பாயசத்துக்கு எப்போவுமே சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேவர் மட்டும் இல்லை, அந்த டேஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஏலக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. சூப்பரான சிம்பிளான மெத்தடில் குக்கர் பால் பாயாசம் செஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.